ஓம் சாந்தி. நாள் 17/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் தாதாவின் கதையும் கூட ஆச்சரியமானது. தந்தை எப்போது தாதாவுக்குள் பிரவேசம் ஆகிறாரோ அப்போது பிரம்மகுமார் குமாரிகளாகிய நீங்கள் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிறீர்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, நிச்சயிக்கப்பட்ட ட்ராமா பற்றி அறிந்திருந்த போதிலும் குழந்தைகள் நீங்கள் எந்த ஒரு லட்சியத்தை அவசியம் மேற்கொள்ள வேண்டும்? அது பாபா பதில் சொல்கிறாங்க, முயற்சி செய்து வேகமாக பாய்ந்தோடி செல்வதற்கான லட்சியம், அதாவது விநாசத்திற்கு முன் பாபாவின் நினைவில் இருந்து கர்மாதீத் ஆவதற்கான லட்சியம் அவசியம் மேற்கொள்ள வேண்டும். கர்மாதீத் என்றால் அயன் ஏஜில் இருந்து கோல்டன் ஏஜாக, அதாவது ராவணபுரியிலிருந்து தேவதைகள் ராஜ்யத்தவராக ஆவது. புருஷார்த்தம் செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் சமயமே உள்ளது. அதனால் விநாசத்திற்கு முன் தனது நிலைப்பாட்டை ஆடாத அசையாததாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த இரண்டையும் யார் சொல்கிறார்கள்? ஒருவர் பாபா, இன்னொருவர் தாதா. கதை சொல்கின்றனர் இல்லையா? ஒரு ராஜா இருந்தார், ஒரு ராணி இருந்தார் என்று. இப்போது இது புதிய விஷயம். ஒரு பாபா, ஒரு தாதா என்று நீங்கள் சொல்வீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட சிவபாபாவும் இருந்தார், இன்னொருவர் பிரம்மதாதாவும் இருந்தார். இப்போது சிவனுடைய குழந்தைகளோ அனைவரும் தான். அனைத்து ஆத்மாக்களும் ஒரு தந்தையின் குழந்தைகள். அவரோ இருக்கவே செய்கிறார். பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்களும் இருந்தனர். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்மகுமார் குமாரிகள் இருந்தனர். அவர்களுக்கு யார் படிப்பு சொல்லி தந்தார்? சிவபாபா. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு இந்த பிரம்மகுமார் குமாரிகளாகிய ஏராளமான குழந்தைகள் உள்ளனர் இல்லையா? பிரம்மகுமார் குமாரிகள் நிச்சயமாக நாம் சிவபாபாவின் குழந்தைகளாகவும் இருக்கிறோம், பேர குழந்தைகளாகவும் இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளனர். குழந்தைகளாகவோ இருக்கத்தான் செய்கிறோம், இப்போது பேர குழந்தைகள் ஆகியிருக்கிறோம். பிரம்மா மூலம் தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். இப்போது உங்களுக்கு தாத்தாவிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. அவரை சிவபாபா என சொல்கின்றனர். ஆனால் பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கும் காரணத்தால் அவரை நாம் தாத்தா என சொல்கிறோம். ஆஸ்தி தாத்தாவினுடையது, பிரம்மா தாதாவினுடையது அல்ல. வைகுண்டவாசி ஆவதற்கான ஆஸ்தி அந்த தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. அரை கல்பத்திற்கு ஆஸ்தி பெறுகிறீர்கள். பிறகு உங்களுக்கு ராவணனிடமிருந்து சாபம் கிடைக்கிறது. கீழே இறங்கிக் கொண்டே வருகிறீர்கள். கிரகச்சாரி அமர்ந்து விட்டதாக ஆகிறது. இப்போது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நமது கிரகச்சாரி ராகுவின் தசா முடிந்துவிட்டது. ராகுவின் தசா அனைத்திலும் தீயது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பிரகஸ்பதியின் தசா, அதாவது குரு பார்வை, பிறகு ராகுவின் தசா பார்வை அமர்ந்து விட்டதால் 5 விகாரங்களின் காரணத்தால் நாம் கருப்பாகிவிட்டோம். இப்போது பாபா சொல்கிறார், தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டு போகும் என்று. இது உங்களுடைய விஷயம்தான். அவர்கள் பிறகு சூரிய சந்திரனின் கிரகணம் என புரிந்து கொண்டுள்ளனர். கிரகணம் பிடித்தால் தானம் வேண்டுகின்றனர். இங்கே பாபா உங்களுக்கு சொல்கின்றார், 5 விகாரங்களை தானம் கொடுத்தால் கிரகச்சாரம் இறங்கிவிடும். இந்த விகாரங்களினால்தான் நீங்கள் பாவாத்மா ஆகிறீர்கள். முக்கியமானது தேக அபிமானம். முதலில் அதுபோல் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு சதோ ரஜோ தமோ ஆகியிருக்கிறீர்கள். 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள். இதுவோ பக்கா நிச்சயம். அதாவது தேவதைகள் தாம் 84 பிறவிகளை எடுக்கின்றனர். முதலில் அவர்கள்தான் தந்தையோடு சந்திக்க வேண்டும். பாடப்படவும் செய்கிறது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்து இருந்துவிட்டனர். பாபா சொல்கிறார், முதலில் உங்களை சத்தியுகத்திற்கு அனுப்பியிருந்தேன்.
பிறகு இப்போது நீங்கள் தான் வந்து சந்தித்திருக்கிறீர்கள். முன்போ வெறுமனே பாடிக்கொண்டிருந்தீர்கள். அதனுடைய யதார்த்த அர்த்தத்தை இப்போது பாபா அயர்ந்து புரிய வைக்கிறார். அனைத்து வேத சாஸ்திரங்கள், ஜபம், தபம், ஸ்லோகங்கள் முதலிய அனைத்தினுடைய சாரத்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். சக்கரத்தை புரிந்து கொள்வது முற்றிலும் சுலபமானது. இப்போது கலியுகம் மற்றும் சத்தியுகத்தின் சங்கமம், யுத்தமும் முன்னால் நின்று கொண்டுள்ளது. இதுவும் உங்களுக்கு நிச்சயம் உள்ளது. சத்தியுகத்தின் ஸ்தாபனை நடைபெறுகின்றது. கலியுகத்தில் எவ்வளவு பேர் உள்ளனரோ அவர்கள் அனைவரின் சரீரங்களும் அழிந்து போகும். மற்றபடி ஆத்மாக்கள் தூய்மையாகி கணக்கு வழக்கை முடித்து விட்டு செல்வார்கள். இது அனைவருடைய கயாமத், அதாவது விசாரணை மற்றும் தீர்ப்பு சமயமாகும். ஆத்மாக்கள் சரீரத்தை விட்டு சென்று விடுவார்கள். இது உங்களுடைய புத்தியில் இப்போது உள்ளது. எதுவரை நாம் கர்மாதீத் நிலையை அடைகிறோமோ அதுவரை சங்கம யுகத்தில் இருக்கிறோம். ஒரு பக்கம் கோடிக்கணக்கான மனிதர்கள், மற்றொரு பக்கம் நீங்கள் கொஞ்சம் பேர். உங்களிலும் கூட எத்தனை பேர் நிச்சய புத்தி உள்ளவர்களாக ஆகிக்கொண்டே செல்கின்றனர். நிச்சய புத்தி உள்ளவர்கள் வெற்றி அடைவார்கள். பிறகு போய் விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆவார்கள். ஒன்று ருத்ராட்ச மாலை, மற்றது குண்ட மாலை. அந்த ருண்ட மாலையில் சின்ன சின்ன உருவம் உள்ளது. இது அடையாளமாகும். ஆத்மாக்களாகிய நாம் தான் வந்து மீண்டும் பாபாவின் கழுத்து மாலையின் மணிகளாக ஆவோம். பிறகு இங்கே நம்பர்வார் வருவோம். மாலை 8 மணிகளால் ஆனதும் உள்ளது, 108 மணிகளால் ஆனதும் உள்ளது, 16,108 மணிகளால் ஆனதும் உள்ளது. இப்போது 16,000 அல்லது 5,10,000 என்ற கணக்கு எதுவும் வெளிப்படுத்தப்படுவதில்லை. இந்த மாலைகள் பாடப்படுகின்றன. பாபா சொல்கிறார், இதையெல்லாம் நீங்கள் ஏன் சிந்தனை செய்கிறீர்கள்? எவ்வளவு ராஜாக்கள் கல்பத்துக்கு முன் சத்தியுக திரேதா யுகத்தில் ஆகியிருந்தார்களோ அவ்வளவுதான் ஆவார்கள். 100 பேர் ஆவார்களா அல்லது 2, 3, 100 ஆவார்களா என்று கேட்கக்கூடாது. பாபா சொல்கிறார், நீங்கள் எவ்வளவு அருகில் வந்து கொண்டே இருப்பீர்களோ நேரத்திற்கேற்றவாறு இவை அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். இன்று நாம் இங்கே இருக்கிறோம், நாளை விநாசமாகும். பிறகு சத்தியுகத்தில் கொஞ்சம் தேவி தேவதைகள் இருப்பார்கள். பிறகு எண்ணிக்கை அதிகமாகும். சத்தியுகத்தின் அறிகுறியும் காணப்படுகின்றது. மற்றபடி லட்சக்கணக்கில் போய் இருப்பார்கள். பிறகு 1,00,000 பேர்களோ அல்லது 9-10 லட்சம் இருக்கலாம். மிக சரியாக சொல்ல முடியாது. ஆம், நீங்கள் எப்போது சரியாக சம்பூர்ணமாவதற்கு தகுதியுள்ளவர்களாக ஆகிறீர்களோ அப்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக சாட்சாத்காரங்கள் ஆகிவிடும். இப்போதோ இன்னும் நிறைய புரிந்து கொள்ள சமயம் உள்ளது. அதிக சாட்சாத்காரம் செய்து கொண்டே இருப்பீர்கள். யுத்தத்திற்கான ஏற்பாடுகளும் அதிகமாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. எல்லா பொருட்களும் விலை அதிகமாகி கொண்டே போகும். வெளிநாடுகளிலும் வரிகள் முதலியவற்றை அதிகம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். மிக அதிகமாக விலைவாசிகள் ஏறி பிறகு ஒரே அடியாக மலிவாகிவிடும். சத்தியுகத்தில் எந்த ஒரு பொருளுக்கும் விலை இருக்காது. சுரங்கங்கள் அனைத்தும் நிரம்பிவிடும். புது உலகத்தில் மேன்மை செழிப்பு அதிகம் இருக்கும். லட்சுமி நாராயணரிடம் அதிக செல்வங்கள் இருந்தன இல்லையா? ஸ்ரீநாத் கோவிலில் மூர்த்திகளுக்கு முன்னிலையிலும் எவ்வளவு ஆடம்பரமாக போக் வைக்கின்றனர். அங்கே அதிகமான உணவுப் பொருட்கள் தயார் செய்கின்றனர். சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றனர். நாங்கள் தேவதைகளுக்கு போக் படைக்கிறோம் என சொல்வார்கள். தேவதைகளுக்கு போக் படைக்கவில்லை என்றால் அவர்கள் கோபம் அடைவார்கள் என்றும் சொல்வார்கள். இப்போது இதில் கோபம் கொள்வதற்கான விஷயமோ கிடையாது. நீங்கள் யார் மீதும் கோபம் கொள்வது கிடையாது. டிராமாவின் அனுசாரம் இந்த விநாசம் நடைபெற்றாக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். கலியுகத்திலிருந்து மாறி சத்தியுகம் வரும். இந்த டிராமாவை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது டிராமாவின் அனுசாரம் இப்போது புதிய சக்கரம் தொடங்க வேண்டும். நீங்களும் கூட டிராமாவின் வசமாகி இருக்கிறீர்கள். டிராமா அனுசாரம் பாபாவும் வந்துவிட்டார். டிராமாவில் ஒரு நிமிடம் கூட மேலே கீழே இருக்காது. எப்படி பாபா வந்தார் நீங்கள் பார்த்தீர்கள். கல்பத்திற்கு பிறகும் கூட அப்படியே நடைபெறும்.
சாஸ்திரங்களிலோ கல்பத்தின் ஆயுள் மிக நீண்டதாக எழுதிவிட்டனர். இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது நிச்சயமாக விநாசம் முன்னால் நின்று கொண்டுள்ளது. இப்போது நீங்கள் வேகமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அறிவீர்கள், பாபாவை நினைவு செய்து நாம் கர்மாதீத் நிலையை அவசியம் அடைய வேண்டும். அதாவது அயன் ஏஜிலிருந்து கோல்டன் ஏஜ் ஆக வேண்டும். அதாவது கலியுக நரகத்திலிருந்து சத்தியுகத்துக்கு. இப்போது புருஷார்த்தம் செய்யவில்லை என்றால் பதவி கீழானதாக ஆகிவிடும். ஆத்மாக்களே, இப்போது நீங்கள் தூய்மையற்றவராகிவிட்டீர்கள். இதையும் அறிவீர்கள். அநேக விதமானவர்கள் வருவார்கள். வேறு தர்மத்தில் மாறிப்போனவர்களும் வெளியேறி இங்கே வந்து கொண்டே இருப்பார்கள். வந்து தங்களின் புருஷார்த்தத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். தந்தையிடம் ஆஸ்தி பெறுவதற்காக பிராமண தர்மத்தில் வந்து பிறகு தேவதா தர்மத்தில் வருவார்கள். பிராமண தர்மத்தில் வரவில்லை என்றால் பிறகு தேவதா தர்மத்தில் எப்படி வருவார்கள்? பிராமணர்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போவார்கள். விநாசம் முன்னால் வந்துவிட்டது என்பதை பார்ப்பார்கள். இதையோ சரியாகவே சொல்கிறார்கள். பிறகு பிராமணர்கள் அதிகமாகி கொண்டே செல்வார்கள். பிராமணர்களின் மரம் வளர்ச்சி அடைந்து முழுமை பெற்றுவிடும். பிறகு திரும்பி செல்வீர்கள். தேவதைகளின் மரம் பெரியதாக ஆகும். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த சங்கம யுகம் கல்யாணக்காரி யுகம் என்று சொல்லப்படுகின்றது. சங்கம யுகத்திற்கு தான் பாடல் உள்ளது. கங்கை மற்றும் கடலின் சந்திப்பை காட்டுகின்றனர். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையவை. இவர்கள் ஞானக்கடல் மற்றும் ஞானக்கடலிலிருந்து வெளிப்பட்டுள்ள ஞான கங்கைகள். ஞானக்கடலிலிருந்து பதித்த பாவன் என்ற சொல் வருகிறது. பதித பாவனி கங்கை என்று அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். பிறகு கங்கையில் குளித்தே வந்துள்ளனர். இந்த உலகமோ சத்தியுகத்தில் தொடங்கி நடந்து வந்துள்ளது. தற்சமயமோ நதிகளும் கூட எங்கெங்கோ மூழ்கடித்து விடுகின்றது. இயற்கையும் கூட தமோ பிரதானம், கடலும் தமோ பிரதானம் ஆகிவிட்டுள்ளது. கடல் கொஞ்சம் கொந்தளித்தால் போதும், அனைத்தையும் அழித்துவிடும். சத்தியுகத்தில் நாம் கொஞ்சம் பேர் மட்டுமே பாரதத்தில் இருப்போம். யமுனை நதிக்கரையில் டெல்லி தேவதைகள் வசிப்பிடமாக இருந்தது. மீண்டும் ஆகப் போகிறது. சத்தியுகத்தில் கொஞ்சம் ஜீவாத்மாக்கள் இருப்பார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருப்பார்கள். இப்போது கலியுகத்தின் கடைசி. எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் ஆகிவிட்டனர். எல்லையற்ற நாடகம். இதை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் தங்களை நடிகர் என புரிந்து கொண்டிருக்கவும் செய்கின்றனர். ஆனால் கல்பம் 5000 ஆண்டுகள் உடையது. இது யாருக்குமே தெரியாது. எங்கே 84 பிறவிகள், எங்கே 84 லட்சம். இப்போது நீங்கள் ஒளி பிரகாசத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. பாபா சொல்கிறார், மன்மனா பவ, தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சிவபகவான் வாக்கு. கிருஷ்ணர் ஞானக்கடல் அல்ல. பகவானின் மகிமைக்கும் தேவதைகளின் மகிமைக்கும் இடையில் மிகுந்த வேறுபாடு உள்ளது. பாபா புதிய படைப்பினை படைக்கிறார். அந்த படைப்பாகிய தேவதைகளின் மகிமை சர்வகுண சம்பன்ன என்பதாகும். இப்போது நீங்கள் அதுபோல் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பாபாவின் மகிமைக்கும் அவர்களின் மகிமைக்கும் இடையில் இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளது. இது ராஜயோகம் அல்லவா? பாடவும் படுகிறது. பகவான் ராஜயோகம் கற்பிக்கிறார். அவர் நிராகார். ஆகவே நிச்சயமாக நிராகாரில் இருந்து சாகாரில் வர வேண்டியுள்ளது. எவ்வளவு மகிமை அவருக்கு! அவர் வந்தே ஆக வேண்டியுள்ளது. அவருடைய பிறவி தெய்வீகமானது, அலௌகிகமானது. ஆனால் அவரது திவ்ய ஜென்மம் பாடப்படவில்லை. இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ஒருவர் லௌகிக தந்தை, மற்றவர் பரலௌகிக்க தந்தை. அவரைத்தான் பகவான் என சொல்லி நினைவு செய்கின்றனர். மேலும் மூன்றாம் அவர் அலௌகிக்க தந்தை. இவர் பிறகு அதிசயமான தந்தை. அந்த தந்தையை தத்தெடுக்கிறார் என்றால் இடையில் இந்த அலௌகிக்க தந்தை வந்து விடுகிறார். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு எவ்வளவு ஏராளமான குழந்தைகள்! சிவபாபா வந்து பிரம்மா மூலம்